தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 11 முதல் பிப்ரவரி 20 வரை. முதல் நாள் பிப்ரவரி 11 புதன்கிழமை. புதனுடைய கேட்டை நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு 12ஆம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் கேட்டையில பயணிக்கிறார் காலையில 10:52 இப்போ இன்றைய பலனை தருவக்கூடியவர் புதன். இந்த புதன் ராகுனுடைய நட்சத்திரத்துல தைரிய ஸ்தானத்துல கும்பராசியில 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால கம்யூனிகேஷன் ராகுவோடையே சேர்ந்து இருக்கிறதுனால ஐடி லைன்ல இருக்கிற ப்ராஜெக்டு மாற்றங்கள் மற்றும் அனைத்து விதமான ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பிரயாணத்தை தேர்ந்தெடுக்கிறது, வீடு விட்டு வீடு மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிறது, விசா மற்றும் இப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி கார்ட்ஸு, பத்திரங்கள், பத்திரப்பதிவுகள், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் இது சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 12 வியாழக்கிழமை. இந்த கேட்டை நட்சத்திரம் மதியம் 1:41 முடிஞ்சு மூல நட்சத்திரம். நம்ம தனுசு லக்னத்துல தான் மூல நட்சத்திரம் இருக்கு. சந்திரன் நம்ம லக்னத்துக்குள்ள வந்துடுறார். இந்த மூலம் கேதுனுடைய நட்சத்திரம். கேது நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரம் மற்றும் சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்துல இருக்கார். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பலம் பெறும். அனைத்து விதமான வேலை வாய்ப்பிலையும் நமக்கு நல்லது நடக்கும், லாபம் இருக்கும். பட் ஹெல்த்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் அவ்வளவு சிறப்பில்லை. காரணம் கேது. சரி, கேது சனியை போல வேலை செய்கிறார். இந்த சனி சஞ்சலங்களை கொடுக்கிறார், உறவுகள் சார்ந்த வகையில் அதிருப்தியை கொடுக்கிறார். அதனால் அது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது உறவோ, கணவன் மனைவி உறவோ, பெற்றோர்கள் உறவோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை மாலை 4:12 வரைக்கும் மூல நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். சுக்கரனுடைய பலன்களை எப்படி தருவார் அப்படின்னா, சுக்கரன் 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. ராகு நட்சத்திரத்திலே இருக்கார். புதனும் அங்கே இருக்கார். அப்போ புதன் சுக்கரன் ராகு சேர்க்கை பலனை தருகிறார்கள். இதுவும் இடமாற்றத்துக்கு சம்மந்தப்பட்டது தான், வேலை மாற்றத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். மற்றும் ஐடி லைனு, கமிஷன் வகை தொழில், ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள், ஒரு போஸ்ட் ஆஃபீஸு, குரியர் சர்வீஸ்னாலும் அது தகவல் தொடர்பு தான். ஸோ இது மாதிரி துறைகளில் பலம் பெறக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 14 சனிக்கிழமை மாலை 6:15 வரைக்கும் இந்த போராடம். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். சூரியன் 3ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இது கம்யூனிகேஷன் லைனில் வரக்கூடிய அமைப்பு. கமிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஆவணங்களை வச்சு இப்போ ஒரு டிராஃப்ட் இருக்குது, டிடி இருக்குது, அதை பணமாக மாற்றுறது. ஸோ நம்மளுடைய மூளை உழைப்பு மற்றும் ஆவணங்கள் சார்ந்த நன்மைகள் பணமாக பெறுதல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம். இரவு 7:47 வரைக்கும் சூரியனுடைய பவர் தான். இது அடுத்தது திருவோண நட்சத்திரம். இரவு 7:47 பிப்ரவரி 16 திங்கட்கிழமை ஃபுல்லாகவே இருக்கு. 8:47 வரைக்கும் வேலை வாய்ப்பு, தொழில், பணவரவு இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இருக்கு. ஹோட்டல், துணி தைப்பு, இது மாதிரியான வேலைகள் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விவசாய தொழில்களாகட்டும், பால் வியாபாரமாகட்டும், பழப்பண்ணைகளாகட்டும் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம். இரவு 9:15 வரைக்கும். கும்பராசியில் காலையில் 9:05 தொடங்குறாரு சந்திரன். செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலேயே மகரத்தில் இருக்கார், 2ஆம் வீட்டில். ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். திடீர் செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சேவிங்ஸ் வச்சுருக்கிறோம், எடுத்து திடீர்னு செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி அமைப்பு. அதனால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இடமாற்றங்கள், ஆராய்ச்சி
ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட மேன்மைகள் கிடைக்கும். இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதும் நடக்கும். ராகுனுடைய உபநட்சத்திரமாக செவ்வாய் இருக்கிறதுனால படிப்படியாக நமக்கு இருக்கக்கூடிய இடத்திலேயே ஒரு பலம் ஏற்படும். பிப்ரவரி 18 புதன்கிழமை ராகுனுடைய நட்சத்திரமே இரவு 9:15 வரைக்கும் ராகு 3ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இடமாற்றங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சில பேருக்கு கோயில் சார்ந்த பிரயாணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் கமிஷன் வகை, ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். 3ஆம் இடம் என்பது நமக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு 12ஆக இருக்கிறதுனால அகம் சார்ந்த வேலைக்கு தான் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கு. பிப்ரவரி 19 வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால கூட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். இடம், வாகனம் மற்றும் ஒரு இட சார்ந்த நன்மைகள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த டைமில் நமக்கு 7ஆம் பாவமும் இயங்கும், 4ஆம் பாவமும் இயங்கும். கூட்டு வியாபாரங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஈகோஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். கணவன் மனைவி உறவுகளையும் சின்ன சின்ன அதிருப்திகள் போயிட்டு இருக்கும். பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:07 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ 4ஆம் வீட்டில் சனியினுடைய உத்திரட்டாதியிலே இருக்காரு, சந்திரனும் கூட சேர்ந்துக்கிறார். அப்போ இது உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. நம்மளுடைய மன திருப்தியுமே சஞ்சலப்பட்டதாக இருக்கும். பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை, ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது, சலிப்பாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, வேலை செய்ய பிடிக்கலை, உறவுகளில் வருத்தம் கொடுத்துட்டாங்க, உறவுகள் சாதகமாக இல்லை, குழந்தை பிறப்புக்கெல்லாம் தடையாக இருக்குது, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் இல்லை, இப்படி சில சஞ்சலங்கள். இப்போ யாருக்கெல்லாம் தனுசுக்காரர்களுக்கு சனி திசை நடக்குதோ அந்த வகையில் கொஞ்சம் வேலை செய்யும். பட் இருந்த போதிலும் இதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏனென்றால் நமக்கு கும்பத்தின் பலனையும் சனி தருவார். 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இயங்குபவர் 3ஆம் இடமாக வேலை பார்க்கிறார். அதனால் ரொம்ப அந்த கஷ்டத்தையே நேற்றிட்டு இருக்க மாட்டார். ஏதோ ஒரு வகையில் அதுக்கு சொல்யூஷனை வச்சிருப்பார். அதுக்கு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.